ஏதேதோ பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே புதுசாக கொண்டு வந்து பெரிய திருப்பமாக்கி இந்த கதையை எப்படியாச்சும் வித்தியாசமாக கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது தெளிவாகவே தெரியுது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது நம்ம உண்மையிலே யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக தான் வெண்ணிலாவுடைய கதாபாத்திரம் எப்படி நடுவில் வந்துச்சோ அதே மாதிரி நடுவிலே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கே அவங்க வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ராகினி பசுபதி எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, நீங்கள் தான் எங்களை மோசம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க மாமாவை வந்து வாயா போயான்னு ராகினி பேசுனதால கடுப்பாகி இப்போ வெண்ணிலா பசுபதியோட சட்டக்காலரை பிடிக்க அவர் பலார்னு விட்ட உடனே மாடியிலேருந்து உருண்டு கீழே விழுந்து அவங்க தலையடி விட்டுறது திருப்பி. மறுபடியுமா அப்படின்னு நமக்கு ஷாக்காக இருக்குது உடனே. ஆனால் இப்போ இதை வச்சு இவங்க என்ன மிரட்டுறாங்க அப்படின்னா, இது ஒரு தற்கொலை முயற்சின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக மாற்றி விடலாம் அப்படின்னு இப்போ திருப்பி முடிவு பண்ணுறாங்க. அதை அந்த நம்பிராஜனையும் வேற மிரட்டிடுறாங்க, அவங்க குடும்பத்தையே மொத்தமாக ஒன்றும்லாம் பண்ணி விட்டுருவான் நான், கருவறுத்துருவேன் நான், அப்படி இப்படிலாம் ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஒழுங்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் அது வந்து அப்படி ஒரு முயற்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு அவரும் வேறு வழி இல்லாமல் முடிவு பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு இப்போ தான் வெண்ணிலாவை பார்க்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து அப்படியே எப்படியோ காவேரியை கொண்டு போய் வீட்டு வாசலே இறக்கி விட்டுறலாமான்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் தள்ளியே இருங்க, என்ன எங்கள் அம்மா மேலே பயம் விட்டு போச்சா அப்படின்னா, ஆமாம்மா கல்கட்டா உங்கள் அம்மா சாமி மாதிரி நீ கல்கட்டாவில் தான் கோவில் கட்டணும் அப்படின்னா, ஓ கல்கட்டா காளிங்க எங்கள் அம்மாவை, நான் அவங்க கல்கட்டா காளினா நான் குட்டி காளி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு வருமானம் வர வரைக்கும் நான் உண்மையை சொல்ல முடியாதுங்கிறாங்க. நீங்கள் சொல்லாட்டி உங்கள் வயிறு சொல்லிடுமேம்மா, தொப்பன்னு எத்தனை நாளைக்கு சமாளிப்பீங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவங்க இறங்கி அப்படியே இறங்கி போகும்பொழுது இவர் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ ஒரு பாட்டெல்லாம் போட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் மேலே போனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஷாக் காத்திருக்கு. இவ்வளோ நேரம் என்ன செய்கிற அப்படின்னா எக்ஸிபிஷன் அப்படின்னா அப்படி ஒன்றும் தேவையில்லைங்கிறாங்க. இந்த வாரத்தோட முடிஞ்சிடும்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. குமரனும் வந்து சமாளிக்கிறாரு. சமாளிக்கும் பொழுது தான் வந்து கங்காவுக்கு இப்படி திடீர்னு வயிறு வழிலாம் வந்துருச்சு, நல்லா போனாங்க அப்படிங்கிறலாம் சொல்ல. அதை வச்சு நடந்த விவகாரங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் அது தெரியாதனால இவங்க ஷாக் ஆகிறாங்க. இவங்க மாமியார், அவங்க அக்காவோட மாமியார் என்ன நடந்தாலும் சரி உடனடியாக அவளை ஊருக்கு கூட்டுவாங்க, இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம்னா நீ மூல கிளம்புமான்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில இப்போ விஜயோட தாத்தா உண்மையெல்லாம் சொல்லிடலாமேனா இல்லை, அவங்க வந்து பசுபதி சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க விரும்பல. அவங்களுக்கு ஈகோ தான் இப்போதைக்கு தடுக்குது தான் பொண்ணோட வாழ்க்கையை விட, அதனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வேற தனியாக புலம்பிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இப்போதான் ஃபோன் வருது, டிவி நியூஸ்லாம் வந்து இப்படி நியூஸ் வருது, வெண்ணிலா தனக்குத்தானே வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சிகள்லாம் நியூஸ் வருது அப்படின்னு இப்போ அவர் என்ன பண்றதுன்னு யோசிக்க போறாரு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.